மார்வலுக்கு எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹல்க் ப்ராப்ளம். இது வரைக்கும் எம்சியூல எடுக்கப்பட்ட எந்த படங்கள்லயும் ஹல்க் அவங்க ப்ராப்பரா காட்டவே இல்லை. ஹல்க் மட்டும் இல்ல, ஹல்க சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ்ல நிறைய முக்கியமான பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எந்த கேரக்டருமே அவங்க சரியா காட்டினதே இல்ல. ஹல்கோட ரைட்ஸ் வந்து யூனிவர்சல் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே மார்வல் வீணாக்குன 4 ஹல்க் கேரக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். 4th பிளேஸ் சாமுவேல் ஸ்டென்ஸ், தி லீடர்னு சொல்லுவாங்க. தி இன்கிரெடிபிள் ஹல்க் 2008 அந்த படத்துல டெபியூட் ஆனாரு. அதுக்கப்புறம் 17 வருஷம் அவர் எந்த படத்துலயும் காட்டவே இல்லை. இப்ப ரீசெண்டா வந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல தான் காட்டியிருந்தாங்க. ஆனா ஒரு காமிக்ஸ்ல ஒரு முக்கியமான சூப்பரான வில்லன், ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லன். படத்துல ரொம்பவே டம்மி பண்ணியிருந்தாங்க. அவரோட லுக் வைஸும் ரொம்ப டம்மி பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஸ் வந்து மார்வல் கொடுக்கவே இல்லை. 3rd பிளேஸ் லியோனார்ட் சாம்சன். ஆக்சுவலா இந்த கேரக்டர் காமிக்ஸ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். காமா பவர் பண்ண கேரக்டர்ல இதுவும் ஒண்ணு. ஆனா எம்சியூல இந்த கேரக்டர் ஜஸ்ட் நார்மல் கையா அப்பியர் ஆயிருப்பாரு. ஒரே தடவை தான் காட்டியிருப்பாங்க, அதோட வேனிஷ் பண்ணிருப்பாங்க. பவர்ஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. முக்கியமான வில்லனை கிரியேட் பண்றதுக்கான கேரக்டர் அது, அதை மிஸ் பண்ணிருப்பாங்க. 2nd பிளேஸ் ரெட் ஹல்க். ரொம்ப வருஷமா ரெட் ஹல்க பார்க்கணும்னு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல ரெட் ஹல்க கூட்டிட்டு வந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஆக்டர் மூலமா, ஹாரிசன் ஃபோர்ட் மூலமா ரெட் ஹல்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆனா மொத்தமே ரெட் ஹல்கோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா 6 மினிட்ஸ் தான். வதும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி ரெட் ஹல்க முடிச்சு விட்டாங்க. 1st பிளேஸ் ஹல்க் தான். எம்சியூல வந்த எல்லா படங்களையும் ஹல்க டம்மி தான் பண்ணிருந்தாங்க. ஆனா ரொம்ப டம்மி பண்ணது வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல. ஹல்கோட பவர் என்ன தெரியுமா? ஃபியர்லெஸ் தான். எதுக்குமே பயப்படாம யாரா இருந்தாலும் நிக்கிறது தான் ஹல்க். ஆனா அந்த ஹல்கே பயந்து வெளியே வர மறுக்கிறங்கிற மாதிரி காட்டினது வந்து ரொம்ப 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 ஒஸ்டா இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சரை ஒரு பயந்தவங்களையா மாத்தினது மார்வல் தான் இந்த படத்துல. அந்த கேரக்டர் ஜோக்குக்காக வச்ச அந்த மாதிரி இருந்தது. நம்ம இது வரைக்கும் மார்வலுக்கு முன்னாடியும் சரி மார்வல்லையும் சரி ஒரு ப்ராப்பரான ஹல்க் படத்தையே பார்க்கல. அந்த மாதிரி படம் இதுக்கப்புறம் வருமானதும் டவுட் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.